ஆயுத எழுத்து நீட்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் பொறுப்பேற்க போவது யார் என்ற தலைப்பில் இன்றைய ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் நாம் விவாதிக்க இருக்கிறோம். பிரிட்ஜோ என்ற ஒரு இளம் தமிழரை தமிழகம் இழந்திருக்கிறது, ஒரு இந்தியரை இந்தியா இழந்திருக்கிறது. அதற்கான காரணங்கள் என்ன? இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டாரா அல்லது வேற ஏதேனும் காரணங்களா? இலங்கை தரப்பில் எங்களுடைய கடற்படைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை என்று மறுக்கப்படுகிறது. இதற்கான விசாரணை அடுத்த கட்டமாக எப்படி போக போகிறது? இந்த மரணத்திற்கு குறிப்பாக பொறுப்பேற்க வேண்டியது யார் என்பது பிரதானமான கேள்வியாக இருக்கிறது. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக மீனவர் பொறுப்பேற்க போவது யார் என்ற தலைப்பில் தான் ஆயுத எழுத்து நீட்சி பகுதியில் விவாதிக்க இருக்கிறோம் நேர்களே. பிரிட்ஜோ என்ற மீனவர் இலங்கை கடற்படையால் சுட்டுக் கொல்லப்பட்டார் என்பது முதற்கட்டமாக வந்த செய்தியாக இருந்தது. பின்னர் இலங்கையுடைய வெளியுறவுத்துறை சார்பிலும் இலங்கையுடைய கடற்படை சார்பிலும் இலங்கை கடற்படைக்கும் இதற்கும் சம்பந்தம் இல்லை, நாங்கள் சுடவில்லை என்பது இலங்கை தரப்பிலே கொடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பிளனேஷனாக அவர்களுடைய விளக்கமாக இருக்கிறது. இந்திய தரப்பு இந்த விளக்கத்தை ஏற்க போகிறதா? அதற்கு அடுத்த கட்டமாக இந்திய தரப்புடைய நகர்வு என்னவாக இருக்க போகிறது? இது போன்ற விஷயங்கள்ல நம்ம தொடர்ந்து அழுத்தம் கொடுக்க தவறுகிறோமா? இந்த தமிழக மீனவர் பிரச்சனைக்கு ஒரு நீண்ட கால தீர்வை நோக்கி போக மறுக்கிறோமா? இப்படி பல்வேறு கேள்விகள் எழுந்திருக்கின்றன. இன்றைய நிகழ்ச்சியில் நாம் விவாதிக்கலாம். இந்த விவாதத்தில் நம்முடைய இணையக்கூடியவர்கள் பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் திரு நாராயணன் அவர்கள், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். அதே போல அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு கோவை செல்வராஜ் அவர்கள் இணைகிறார், உங்களை நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். இந்திய யூனியன் முஸ்லீம் லீகை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு அபுபக்கர் அவர்கள் இணைகிறார், உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். அதே போல மீனவர்களின் பிரதிநிதியாக ராமேஸ்வரத்திலிருந்து நம்மிடையே மீனவர் சங்கத்தைச் சேர்ந்த தேவதாஸ் அவர்களும் இணைந்திருக்கிறார், உங்களையும் இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். நான் திரு நாராயணன் அவர்கள்ட்ட இருந்து நிகழ்ச்சியை ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இது 2011 கடைசியா இது போன்ற சம்பவம் நடைபெற்றது. குறிப்பா பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு தமிழக மீனவர்களுடைய கைதுகள் பெரிய அளவுக்கு குறைந்திருக்கிறது. துப்பாக்கிச்சூடு சம்பவமே நடக்கவில்லை. இது இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கைக்கு இந்திய இலங்கை உறவுகளை பாஜக மேம்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடையாளம்னு தொடர்ந்து பாஜக தரப்புல சொல்லப்பட்டு வந்தது. அப்போ இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் அப்படிங்கிறதும் மத்திய அரசாங்கத்துடைய ஒரு தவறான கொள்கையின் விளைவு அப்படின்னு எடுத்துக்கலாம். அதாவது நான் கூட இது குறித்து பலமுறை நம்முடைய தந்தி தொலைக்காட்சியிலே கூட இது வலியுறுத்தி சொல்லியிருக்கிறேன். ஆனால் நேற்றைய தினம் இது நடந்திருக்கிறது. நடந்த சம்பவமானது துரதிருஷ்டவசமானது, மிகுந்த சோகத்தை உருவாக்கியுள்ளது, மிகுந்த கண்டனத்துக்குரியது. அதெல்லாம் ஒரு புறம் நாம் சொல்லியும் உடனடியாக மத்திய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய இந்திய ஹை கமிஷனர் மூலமாக அந்த நாட்டினுடைய பிரதமரிடம் இதை எடுத்து சென்று தன்னுடைய அழுத்தத்தை கொடுத்ததன் காரணமாக உடனடியாக இது குறித்து விசாரணை நடக்கும் என்ற உறுதியை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் அதன் பிறகு அந்த இலங்கையினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகமானது இந்த பிரைமா ஃபேசி, அதாவது இப்பொழுது வந்திருக்கக்கூடிய முதற்கட்ட விசாரணையில் தகவல் கூட அவங்க சொல்ல விசாரணையில்னே சொல்லியிருக்காங்க. பிரிலிமினரி இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ல indicates that இலங்கை கடற்படையானது இதில் ஈடுபடவில்லை என்று சொல்லியிருக்கிறார். அவர் சொன்னதுன்றதுனால நாம் அதை ஏற்றுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஆனாலும் கூட ஏத்துக்கிட்டோமா? இந்திய அரசுடைய நிலைப்பாடு இல்லை. இந்திய அரசு ஏற்றுக்கிட்ட மாதிரி இன்னும் இதுக்கு செய்தி வரல. அதனால் அதுதான் ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொன்னேன். அதனால தான் அதனுடைய முழு விசாரணை அவர்கள் நடத்துவதாக உறுதியளித்திருக்கிறார்கள். அதனால் இதில் இலங்கை கடற்படை இது நடந்திருந்தால் வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. இதனுடைய விசாரணைக்கு பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை உறுதியாக இந்திய அரசு இரும்பு கரம் கொண்டு அடக்கும், பேசும். இந்திய மீனவர்களுடைய நலத்தில், அவர்களுடைய வாழ்வாதாரத்தில் மிகுந்த அக்கறை கொண்டிருக்கிறது பாஜக அரசு. அதனால் இந்த 3 வருடங்களில் பல்வேறு சம்பவங்களில் இலங்கை நம்முடைய இது பேச வேண்டியதோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியதோ இப்படி ஒரு சம்பவமே நடப்பதற்கு முன்னாலா இல்ல சம்பவம் நடந்த பிறகு நடவடிக்கை அப்படிங்கிறது இல்ல. இது நடந்திருக்கிறது. இது நாங்கள் காரணம் அல்ல என்று இலங்கை தரப்பிலிருந்து சொல்லப்படுகிறது. அதனால நம்ம அதுக்கு உண்டான அந்த நாட்டிற்கு அவர்கள் சொல்வதற்கு உண்டான மரியாதையை நாம் கொடுத்தாக வேண்டும். ஆனாலும் கூட அவர்கள் இல்ல. அதுதான் இந்த 2011க்கு முன்னாடி 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் இந்த மாதிரி சுட்டுக் கொல்லப்பட்டிருக்காங்க. என்னைக்காவது நாங்க தான் எங்க கடற்படை தான் செஞ்சாங்கன்னு அவங்க சொல்லிருக்காங்க. அவங்க மட்டும் சொல்லல, உங்களுக்கு தேதி வரைய சொல்றேன். இந்திய பாராளுமன்றத்திலேயே
மீனவர்கள் நம்ம கொடுத்திருக்கோம் ரிப்போர்ட், இந்தியன் கவர்மெண்ட் சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு. இலங்கை நேவி என்னைக்காவது நாங்க தான் செஞ்சோம்னு அவங்க ஒத்துட்டு இருக்காங்களா? முடிச்சிட்டீங்களா? இந்திய பாராளுமன்றத்திலேயே இலங்கை இது போன்ற அறிக்கையை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி இந்திய கப்பற்படையினுடைய தளபதி சொல்லி SM கிருஷ்ணா அவர்களும் முந்தைய அமைச்சர், அதே போல பல அமைச்சர்கள் தொடர்ந்து இந்திய நாடாளுமன்றத்தில் நாங்கள் தமிழக மீனவர்கள் எல்லை தாண்டி சென்றதால் தான் சுடப்பட்டனர் எண்ணிக்கையோடு சொன்னாங்க. ஆனா அன்னைக்கு இவங்க அழுத்தம் கொடுக்கவில்லை. யாரிடம்? இலங்கையிடம். ஆனால் நேற்றைய தினம் இந்த சம்பவம் நடந்த உடனேயே இலங்கையிடம் இந்த அரசாங்கம் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்திருக்கிறது. இன்று கூட நான் தனிப்பட்ட முறையில் இங்கிருந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்திடம் பேசி இதனுடைய அறிக்கைகளை அத்தனையுமே நாம் கேட்டிருக்கிறோம். எங்களுடைய மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களும் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் தொடர்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சகத்துடன் தொடர்பிலே இருக்கிறார்கள். பெரும்பாலும் 1-2 நாட்களுக்குள்ள இது யாரு, என்ன, ஏது, எப்படி இது நடந்தது, யாரால் நடந்தது என்கின்ற விவரங்கள் அறியப்பட்ட பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை உறுதியாக மத்திய அரசு எடுக்கும். இந்த விசாரணை ஒரு நாட்கள்ல அடுத்த கட்டத்தை தெரியும் அப்படின்னு சொல்றீங்க. நான் திரு செல்வராஜ் அவர்கள்ட்ட கேட்க விரும்பக்கூடியது, ஒவ்வொரு முறை மீனவர்களுடைய கைது நடக்கும் போதும், ஒவ்வொரு முறை அங்க இலங்கை தமிழக மீனவர்களுக்கும் இலங்கை கடற்படைக்கும் ஏதாவது பிரச்சனை வரும்போதும், ஒவ்வொரு முறை படகுகள் பறிமுதல் செய்யப்படும் போதும் ஒரு கடிதம் மட்டுமே தமிழகத்திலிருந்து பிரதமருக்கு செல்கிறது. அதை தாண்டி தமிழக அரசு இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண என்ன செய்திருக்கிறது அப்படிங்கிற விமர்சனம் இல்லையா? அதாவது இது 2 நாட்டுடைய பிரச்சனை, தமிழ்நாட்டுக்கு மட்டும் பிரச்சனை இல்லை. தமிழ்நாடு இந்தியாவில் ஒரு அங்கம்தான். இது 1974 ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்கும் அண்ணன் இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்தபோது இவங்க 2 பேரும் சேர்ந்து 74 பேசி ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்துக்காக என்ன பண்ணாங்கன்னா 1974 ஜூன் 26 சிலோனுக்கு நம்ம வெளியுறவுத்துறை செயலாளர் போய் அந்த அதிபர் முன்னாடி உட்கார்ந்து கையெழுத்து போட்டு வந்தாங்க. இங்கே ஜூன் 28 2 நாள் கழிச்சு இங்கேயும் ஒப்பந்தம் அதே மாதிரி 2 நாட்டு வெளியுறவு அதிகாரிகள் கையெழுத்து போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அன்னைக்கு போட்ட ஒப்பந்தத்தில் அந்த ஒப்பந்தத்தை பாராளுமன்றத்தில் விவாதித்து ஒப்புதல் பெற்று ஜனாதிபதியுடைய ஒப்புதலோடு நிறைவேற்றாம அப்பவும் பாராளுமன்றத்தில் வைக்கல, ஒப்பந்தம் போட்டதுக்கு அப்புறம் பாராளுமன்றத்தில் விவாதத்தை வைக்காம இதை அமல்படுத்தினாங்க. இந்த கச்சத்தீவு கொடுத்ததா, இந்த கொடுத்த கச்சத்தீவுல 8 விதமான அஜெண்டா அப்போ போட்டு இது பண்ணாங்க. அந்த 8 விதமான அஜெண்டாவில் முதல்ல இந்த கோடியாக்கர்லேருந்து தனுஷ்கோடி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பாக் வளைகுடா பகுதி, அப்புறம் பாக் ஜலசந்தி, இந்த பகுதியில் 2ஆ பிரிச்சுக்கிறதா முடிவு பண்ணி 200 நாட்டிங் மைல்கள், அதாவது ஒரு நாட்டிங் மைல்கள்ல 2 கிலோமீட்டர் அந்த அடிப்படையை பிரிச்சாங்க. பிரிக்கிறதுல முறையா பிரிக்காம அப்பவே அந்த முறையா பிரிச்சிருந்தா நமக்கு இந்த கச்சத்தீவு பகுதி ஒட்டுற மாதிரி பாகத்தோட கச்சத்தீவு பகுதியே நம்ம இந்தியாவுக்கு வந்திருக்கும். இது வராம பிரிக்கும் போது அவங்களுக்கு அது சேர்ற மாதிரி பிரிச்சு கொடுத்த விளைவு ஆண்டாண்டு காலமா தலைமுறையா மீன் பிடிச்சு வாழ்ந்துட்டு வந்த மீனவர்கள். நம்ம 74 நடந்த சம்பவங்களை பேசுறோம். நிச்சயமா அது இல்ல, அது ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னா அதுக்கு தீர்வு காணணும். இது என்னன்னு சொல்றோம், இன்னைக்கு என்ன செய்ய போறோம்? இன்னைக்கு நம்மளுடைய மீனவர்களுடைய பிரச்சனை அவங்க சொல்ல காற்றின் வேகம் அதிகமா இருக்கும்போது நாங்க ஒரு விஷயத்தை தாண்டி ஒரு எல்லையை தாண்டி போயிடக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அதற்கான தொழில்நுட்பம் என்ன? டீப் சீ ஃபிஷிங், இந்த மீனவர்களுடைய பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னாக்கா என்ன செய்யணும்னா, இப்ப இந்த கடந்த 2 வருஷமா இப்ப சிலோன்ல இருந்து சிங்களர்களுடைய மீனவர்கள் நம்ம இந்தியா பகுதிக்குள்ள வர்றாங்க, மீன் பிடிக்கிறாங்க, போறாங்க. இந்தியா கப்பல் படை இது வரைக்கும் ஒருத்தரும் கூட கைது செய்யல. ஆனா இந்தியாவில் நம்ம தமிழ்நாட்டு மீனவர்கள் போன ஒரு நிமிஷமா 85 பேரை கைது செஞ்சு 135 படகு விசைப்படகோட அங்க ஜெயில் இருக்காங்க. யாராவது ஒரு சிங்கள மீனவர்கள் இந்த 2 வருஷத்துல கைது பண்ணி இந்தியாவில் இருக்காங்களா? எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் கூட நடந்தது. உங்களோட மீனவர்களை நீங்க விடுங்க, எங்க மீனவர்களை விடுங்க. அப்புறம் 2வது இதுக்கு என்ன பிரச்சனைனா, இந்த முற்றுப்புள்ளி வைக்கணும்னாக்கா மத்திய அரசு குறை சொல்லல. நான் மத்திய அரசு இந்த உத்தரவை ரத்து செஞ்சு, இப்ப நம்ம எப்படி பாகிஸ்தான் தப்பு பண்ண உடனே இந்த நம்ம ஒப்பந்தத்தை ரத்து பண்ணிடுவாங்க. சிலோனோட போட்ட இந்த ஒப்பந்தத்தை ரத்து பண்ணியாச்சுன்னா மீனவர் பிரச்சனையே முடிஞ்சிடும். கச்சத்தீவு ஒப்பந்தத்தை ரத்து செய்யும், அது ரத்து பண்ணியாச்சுன்னா பிரச்சனை முடிஞ்சிடும். நிரந்தரமா மீனவருடைய வாழ்வாதார பிரச்சனை நல்லா இருக்கும். இன்னும் நிறைய அதில் பேச வேண்டியது. கச்சத்தீவு மட்டுமே தான் பிரச்சனையா அப்படிங்கிறதும் கூட கேள்வியாக இருந்திருக்கிறது. அதை தாண்டிய பல சிக்கல்கள் இல்லையா என்ற கேள்வி இருந்திருக்கிறது. நான் மீனவர்களின் பிரதிநிதியாக நம்மிடையே இணையக்கூடிய திரு தேவதாஸ் அவர்களிடத்துல கேட்க விரும்பக்கூடிய விஷயம், இந்த கடலுக்கு இன்னைக்கு நம்ம
பிரிட்ஜோ அப்படிங்கிற இளைஞரை இழந்திருக்கோம். அவர் கூட படகுல பயணம் செஞ்சவங்க, அங்க போயிட்டு வந்தவங்க, கூட உடன் இருந்த மீனவர்கள், அவர்களுடன்லாம் நிச்சயமா உங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கும். இலங்கையுடைய தரப்புல வந்து இது இலங்கை கடற்படை வந்து இதை செய்யவே இல்லை, எங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இந்த துப்பாக்கிச்சூட நாங்க நடத்தல அப்படிங்கிறது இலங்கை கடற்படை சொல்லக்கூடிய வாதமாக இருக்கிறது. மீனவர்கள் கடல் பகுதியில பார்த்தது என்ன, அங்கே நடந்தது என்ன? திரு தேவதாஸ். மீனவர்கள் வந்து மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது, அதுவும் குறிப்பாக நமது எல்கையில் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இலங்கை கடற்படை வந்து நமது மீனவர்களை வந்து கண்மூடித்தனமாக சுற்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து அப்பொழுது செல்போனிலே தொடர்பு கொண்டுகின்ற போது எங்களிடம் கடுமையாக அழுதார்கள். எங்களை இப்படி சித்திரவதை பண்ணுகிறார்கள், எங்கள் மீனவர் ஒருவரை சுட்டுவிட்டார்கள், எங்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுது நாங்கள் மண்டபம் கடலோர காவல் படைக்கு தகவல் தெரிவிக்கின்ற பொழுது அவர்கள் வந்து நாங்கள் மண்டபத்தில் இருக்கோம், போகிறதுக்கு நேரமாக அப்படின்னு சொன்னாங்க. இது வந்து மொத்தமாகவே நம்முடைய மத்திய அரசினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு காரணமே தவிர, அந்த மீனவர்கள் மிகவும் நமது குறுகிய கடல் பகுதி, இந்த பகுதி ஒரு நீளமான பகுதி இல்லை. இப்போ அண்டை நாடுகள் கூட குறுகிய கடல் பகுதி உள்ள இரு நாடுகள் வந்து ஒப்பந்தம் போட்டு மீன் பிடிக்கிறதுக்கு உண்டான சரத்துகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற நமது நட்புறவு நாடாக இலங்கை இருக்கின்ற காரணத்தினால இதை வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலம் ஒரு தீர்வு பண்ணி மீன் பிடிப்பதற்கு உண்டான வழிவகையை ஏற்பாடு செய்துவிட்டால் குறுகிய கடல் பகுதி இருக்கின்ற பகுதியில் நமது மீனவர்கள் இவ்வளவு சித்திரவதை அனுபவிக்க வேண்டிய தேவையில்லை. நாள்தோறும் சித்திரவதை, ஒவ்வொரு நாளும் கடலுக்கு போய் திரும்பி வருகின்ற ஒவ்வொரு நாளும் சித்திரவதை. படகுகள் பிடிக்கின்ற பொழுது, மீனவர்கள் கைது செய்கின்ற பொழுது நமது அரசு அமைதி காத்ததான் இன்னைக்கு வந்து இந்த விளைவு. இந்த பிரிஜோ என்ற மீனவர் வந்து கடலிலே கத்தி கொண்டு எங்களை சுட்டு கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு தொலைபேசியில் இது வந்து எங்களுக்கு வந்து செல்போன்ல வந்து நல்லா தெளிவா கேட்டது. நாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாங்க ஜட்ஜில துறைமுகத்துல தொடர்பு கொண்டார்களா அந்த மீனவர்கள்? உடனடியாக இந்திய கடலோட காவல் படையிலையோ இல்ல இந்திய நேவி கிட்டயோ தொடர்பு கொண்டு இந்த விஷயத்தை சொன்னாங்களா, இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு? இல்ல, அவங்களுக்கு வந்து தொடர்பு கொள்ற அளவுக்கு உண்டான நம்பர்கள் அவங்ககிட்ட இல்ல. எங்களிடம் தான் அந்த அது மாதிரி நம்பர்கள் இருக்கு. நாங்க தொடர்பு பண்ற பொழுது அவர்கள் வந்து மண்டபத்தில் இருக்கின்றோம், நாங்க மண்டபத்திலிருந்து செல்லுவதற்கு நேரமாக எடுக்கும். இல்ல, நான் ஒரு கிளாரிபிகேஷனுக்காக கேட்க விரும்புறேன், என்னுடைய புரிதலுக்காக கேட்க விரும்புறேன். கடலுக்கு செல்லக்கூடிய ஒவ்வொரு மீனவர்கிட்டயும் அந்த அடையாள அட்டை, அதுல இருக்கக்கூடிய அந்த ஹெல்ப்லைன் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கிறது அடிப்படையான ஒரு விஷயமா அவர்களுக்கு கொடுக்கப்படுறது இல்லையா? அதெல்லாம் இல்லை, அவங்க வந்து அடையாள அட்டை எடுத்து போறாங்க. நம்ம தமிழக அரசால் வழங்கப்படுகின்ற படகுக்கு உண்டான டோக்கன்களை எடுத்து போறார்கள். ஆனால் அந்த இது மாதிரி வந்து ஒரு கடலோர காவல் படையோ இலங்கை இந்திய ராணுவத்தினுடைய நம்பர்களோ அந்த மீனவர்களில் இருப்பது வந்து ரொம்ப அரிது. அவர்கள் வந்து தொடர்பு எல்லாம் மீனவ சங்க தலைவராக எங்களிடம் தான் தொடர்பு வைத்திருப்பார்கள். நாங்கள் தான் இதை அரசிடம் எடுத்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தடவையும். ஓகே, ஸோ டைரக்டா அவர்கள் வந்து தொடர்பு கொள்ள முடியல அப்படிங்கிறது உங்களோட பார்வையா இருக்குது. நான் திரும்ப உங்ககிட்ட வரேன் திரு தேவதாஸ். நான் திரு அபுபக்கர் அவர்களுடைய முதற்கட்ட பார்வை இதில் வந்து பெற விரும்புகிறேன். இதில் அடிப்படையாகவே ஒரு முரண் இருக்கிறத பார்க்கலாம். நம்மளுடைய மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படையோடைய கப்பல் தான் வந்தது அப்படின்னு சொல்றாங்க, அவங்க தரப்புல எங்களுடைய இது வரவே இல்லை அப்படிங்கறத சொல்றாங்க. இல்ல வந்து ஒரு விசாரிக்கப்பட வேண்டிய முகாந்திரம் அடிப்படையில் இருக்கிறது பார்க்கல. நம்ம இப்போதைக்கு அடிப்படையா தேவை ஒரு தீவிரமான விசாரணையும் இதுல உண்மையும் வெளிவர வேண்டிய அவசியம் இருக்கு அப்படிங்கிறது. இப்போ 22 வயதுடைய இளைஞர் ஒருவர் பிரிட்ஜோ கொல்லப்பட்டிருக்கிறது மிகவும் கண்டனத்துக்குரிய விஷயம். இந்த மீனவர் பிரச்சனைங்கிறது இன்னைக்கு இல்லை, தொடர்ந்து இருந்துட்டு வரக்கூடிய பிரச்சனை. கச்சத்தீவை இழந்தோம், அப்போவுமே எல்லாரும் அப்ஜெக்ஷன் பண்ணாங்க. அன்னைக்கு கச்சத்தீவை தாரை வார்த்து கொடுக்கும்போது ராமநாதபுரத்தினுடைய எம்பியாக எங்கள் கட்சியை சேர்ந்தவர் தான் இருந்தார். SM ஷரீஃபா அங்கே பாராளுமன்றத்திலே கடுமையான அப்ஜெக்ஷன் பண்ணார். அதன் பிறகு இலங்கை தமிழர்களுடைய விடுதலை புலிகளுடைய பிரச்சனை வந்தது. விடுதலை புலிகளை காரணம் சாட்டியே வந்துக்கிட்டு அவங்கள சொல்லியே மீனவர்களை பல பேரை நம்ம இழந்துட்டோம். இப்போ விடுதலை புலிகளுடைய பிரச்சனையே இல்லை. இப்போ அண்ணன் பாஜகனுடைய செய்தி தொடர்பாளர் கூட இன்றைய பாஜக ஆட்சியில் நாங்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், இப்போ எதுவும் நடக்கலைன்னு சொன்னார். அதுக்கு அடிப்படையாக உள்ள காரணம் என்னன்னு சொன்னால், விடுதலை புலிகள் முழுமையாக அங்கே அடக்கப்பட்ட பிறகு பெரிய அளவில் பிரச்சனை நடக்கலை. இப்போ நடந்திருக்குது. சென்ற ஆட்சியில் கூட UPA கவர்மெண்ட்டில் SM கிருஷ்ணா இருந்தார். அப்போ எங்கள் கட்சியினுடைய தேசிய தலைவர் மத்திய வெளிவாரத்துறை இணையமைச்சராக இருந்தார். இதே சட்டமன்றத்தில் இப்போ பல்வேறு கேள்விகள் கேட்கும்போது இவருடைய பதிலை தான் தாக்கல் பண்ணியிருக்காங்க. உரிய நடவடிக்கை, இமீடியட் நடவடிக்கை எடுத்தாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட்டில், UPA கவர்மெண்ட்டில்.
பாஜகவுடைய குற்றச்சாட்டா இதுல என்ன இருக்குன்னா, கடைசியா இந்த மாதிரியான துப்பாக்கி சூடு சம்பவமோ கைதுகளோ அதிகமா நடைபெற்றது யூபிஏ அரசாங்கத்துடைய ஆட்சியில 2011 வரை நடைபெற்று கொண்டிருந்தது. அதற்கு பிறகுதான் வந்து அதுக்கு அடிப்படையா உள்ள விஷயங்கிறது விடுதலை புலிகளுடைய பிரச்சனை. விடுதலை புலிகள் அங்க இங்கேயும் வர்றாங்க. உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், 2009 இறுதி போர் முடிவுக்கு வந்ததற்கு பிறகுதான் இலங்கையில் இருக்கக்கூடிய ஜாஃப்னா மீனவர்களுக்கும் தமிழக மீனவர்களுக்கும் அங்க வந்து சிக்கல் ஏற்படுது. அதற்கு பிறகுதான் 2009க்கு பிறகுதான் இன்ஃபேக்ட் இலங்கை கடற்படை இந்த நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துது. அந்த போருடைய இறுதி கட்டம்லாம் முடிஞ்ச பிறகு. அது வரைக்கும் நம்மளுடைய மீனவர்கள் ஃப்ரீயா மீன் பிடிச்சிட்டு தான் இருந்தாங்க. போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ பெரிய அளவுல நம்ம ரெண்டு நாட்டுக்கும் பிரச்சனை இல்லை. இப்போ இன்டர்நேஷனல் மெரிடைம் பவுண்டரி லைன் இருக்கா இல்லையா, அந்த பவுண்டரி லைனுக்கு அப்புறம் போறாங்களான்னு பார்க்கணும். அதுபோக இப்போ வந்துக்கிட்ட மீனவர்கள் போறாங்கன்னா ஒரு ஆள் போகையில் கூட்டம் கூட்டமாக தான் போறாங்க. நான் என்ன சொல்றேன்டா, இது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் வேணும்டா. அவங்களோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு நம்ம மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்கு தகுந்த பாதுகாப்பை கவர்மெண்ட் கொடுக்கணும். அவங்களோட ஒன்னா சேர்ந்து அனுப்பலாம் தானே. ஒரு 20 போட்டு போறதா இருந்தேன்னு சொன்னா நம்ம கவர்மெண்ட் நேவி போர்ஸையும் ஒன்னா அனுப்பலாமா இல்லையா? அது போக அவங்க மேல உள்ள குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா, நம்ம ஆட்களை பிடிக்கிறது வலைகள் இருக்குதா இல்லையா, வலைகள்ல 2 அடுக்கு வலைகள் சுருக்கு வலைகள் இருக்குது, அது தடை செய்யப்பட்டது. அந்த மாதிரி இதுகளை நாம அனுப்பும் போது அதை தடை செய்யப்பட்ட வலைகளை அவங்க கொண்டு போறாம இருக்கிறாங்களாங்கிறத கவனிக்க வேண்டிய கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு இந்திய அரசாங்கத்துக்கு இருக்குது. அதெல்லாம் கண்காணிக்காம போயிட்டு அவங்க அடிக்கும் போது வேடிக்கை பார்த்துக்கிட்டு இப்ப எல்லாம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டா ஒரு ஆள்கிட்ட உயிர் போயிட்டா இல்லையா? அரசாங்கம் முன்கூட்டியே கண்காணித்திருக்க வேண்டும். உங்களுடைய பார்வையா புரிஞ்சுக்கிறேன். பாதுகாப்பாக அவர்கள் மீன் பிடிப்பதற்குள்ள சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்தினுடைய பொறுப்பு. ஓகே, இந்திய அரசாங்கம் இதுல வந்து ஒரு பேச்சுவார்த்தை அடுத்த கட்டமாக இலங்கையுடன் எடுத்துச் செல்வது மட்டுமில்லாமல் தமிழக மீனவர்கள் மீன் பிடிக்கும் போது அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டியதும் அவசியம் அப்படிங்கிற பார்வை இங்கே திரு அபுபக்கர் அவர்களால் முன்வைக்கப்படுகிறது. இந்த ஒரு பிரச்சனையை பொறுத்தவரை இலங்கை கடற்படை மறுக்கிறது, ஆனால் தமிழக மீனவர்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். இதில் உண்மை எங்கே இருக்கிறது என்பதற்கான ஒரு முழுமையான விசாரணை நடத்தப்படுமா? அந்த விசாரணை இலங்கை நடத்தாமல் இந்திய தரப்பும் இணைந்து அந்த விசாரணையை நடத்துமா? அவர்கள் மட்டுமே விட்டுவிடாமல் இந்தியா அந்த விசாரணையில் ஒரு அங்கமாக இருக்குமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாம் மற்ற நம்முடைய விருந்தினர்களுடைய அடுத்த கட்ட கருத்துக்களை பெறுவதற்கு முன்னால் இலங்கையிலிருந்து ஊவா மாகாணத்துடைய அமைச்சர் திரு செந்தில் தொண்டமான் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவரிடம் சில கருத்துக்களை கேட்கலாம். வணக்கம் திரு செந்தில் தொண்டமான், நீங்க இந்த சம்பவத்தை நிச்சயமா பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு காலையில கூட உங்களுடைய அதிர்ச்சியும் வருத்தத்தையும் இது பற்றி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. தொடர்ந்து இலங்கை கடற்படையோடைய ஒரு அத்துமீறல்கள் தொடர்கின்றன என்பது தமிழக மீனவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்கு. ஒரு பிரச்சனை அங்க இருக்கிறது இந்திய மீனவர்களுக்கும் இலங்கை மீனவர்களுக்கும் சொன்னா கைதுகளை கூட ஏற்க முடிகிறது, படகுகள் பறிமுதலை கூட ஓரளவுக்கு அடுத்த கட்டத்திற்கு சட்ட ரீதியாக எடுத்துச் செல்ல முடிகிறது. ஆனால் வன்முறை, தாக்குதல், துப்பாக்கி சூடு, இன்று ஒரு உயிர் போயிருக்கிறது அப்படின்னு சொல்லும் போது இதை எந்த விதத்துல நியாயப்படுத்த முடியும்? பொதுவா நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விஷயம் வந்து எங்களுக்கு பெரிய அதிர்ச்சியும் பெரிய மனவேதனை அளிச்சிருக்கு. நடந்த சம்பவத்துல எங்களோட தலைவர், கட்சி தலைவர் ஆர்ம தொண்டமான் அவர்கள் வந்து கடைசி அவங்களுக்கு தெரியும் நினைக்க 2011 ஒரு துப்பாக்கி சூடு கடல்ல நடந்துச்சு. அந்த நேரத்துல அவர் தலைமையில நாங்க ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் கூட்டு நேரடியாக அப்ப இருந்து ஜனாதிபதியை சந்திச்சு அவருக்கு ஒரு பெரிய எச்சரிக்கை நாங்க அந்த இடத்துல விடுத்திருந்தோம். இந்த மாதிரி தொடர்ந்து மீனவர்களை வந்து கைது செய்யறதுங்கிறது ஏற்றுக்கக்கூடிய விஷயம். அவங்களை தாக்குறதோ படகுல உடைக்கிறதோ சுடுறதோங்கிறது ஒருபோதும் நாங்க இங்க இருக்க இந்திய தமிழர்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லி அப்ப இருக்க ஜனாதிபதிக்கு ஒரு எச்சரிக்கை விட்டு அதுக்கு பிறகு இல்லைன்னா நாங்க பொது போராட்டத்துல பொதுமக்களோட சேர்ந்து ரோட்ல இறங்கக்கூடிய சூழ்நிலை அமையுங்கிற அந்த நேரத்தில் அழுத்ததுக்கு பிறகுதான் அந்த சுடுறதுங்கிறது தொடர்ந்து வந்து அந்த பிரச்சனை இல்லாம கிட்டத்தட்ட இந்த 6-7 வருஷம் இல்லாம இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தங்கச்சி மடத்துல இருக்கிறவங்களோட எங்களுக்கு ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. என்னன்னா உங்களுக்கு தெரியும், இந்த 5 மீனவர்களுக்கு தூக்கு தண்டனை வீச்சப்ப எங்களோட ஆர்வ தொண்டமான் அவர்களோட தலைமையில நாங்க நேரடியா சென்று ஜனாதிபதியை பேசி அவங்க 5 பேரையும் விடுதலை செஞ்சு கொடுத்தோம். ஸோ அதனால மீனவர்கள் வந்து கைது செய்து இங்க சிறைக்கு வர அத்தனை பேரும் ரிலீஸ் பண்ணி அனுப்புறதுல எங்களோட கட்சி இருந்து தொடர்ந்து அதை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா இந்த தாக்குதல்ங்கிறது ஒருபோதும் நாங்க வந்து அது வந்து இலங்கை அரசுக்கு வந்து ஒருபோதும் அதுக்கு வந்து நாங்க வந்து இடம் அளிக்கிறது கூடாதுன்னு சொல்லி நாங்க அழுத்தம் கொடுத்துக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கூட காலம்பரம் முதல்ல இலங்கையில இருந்து 2 தமிழர்கள் பதிவு செஞ்சிருக்காங்க. எங்களோட கட்சி தலைவர் ஆர்ம தொண்டமான் அவர்களும் நாங்க மட்டும் தான் பதிவு செஞ்சிருக்கோம். பெரிய கண்டிக்கத்தக்க தாக்குதல் சொல்லி. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்னன்னா நேவி வந்து மறுக்கிறாங்க இல்லன்னு. சரி, அப்ப நேவி வந்து சொல்லணும் யாரு சுத்தான்னு சொல்லி, அப்ப யாரு சுத்தாங்கிற விளக்கம் சொல்லணும்னா நேவி மறுத்துங்கிறது வந்து அது ஒரு ஏற்றுக்கூடிய விஷயம் இல்லைங்கிறது காலம்பரம் நாங்க தெரிவிச்சிருக்கோம். இந்த நாட்டு ஜனாதிபதி இல்லாதனால எங்களோட தலைவர் அவர்கள் வந்து நேரடியா பிஷரிஸ் மினிஸ்டர்கிட்ட பேசி
இந்த மாதிரி டெக்னிக்கல், நாங்க என்ன கேட்டுக்கோம், டெக்னிக்கல் அறிக்கை. இன்னைக்கு வந்து சேட்டலைட்ல படம் எடுக்க முடியும். அந்த சம்பவம் நடத்த நேரத்துல அந்த போட்டு பக்கத்துல போட்டு இருந்துச்சு. நேவி போட் இருந்துச்சுன்னா நேவி பதில் சொல்லியாங்க. அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ் ட்ராக்கிங் மூலியமா எங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் வேணும்னு கேட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம அந்த நேவி கடற்படையோட தோட்டா எண்ணிக்கை என்னென்ன வழங்கப்பட்டிருக்குது, அது திரும்ப அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது எவ்வளவு ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி டெக்னிக்கல் ரிப்போர்ட். ஏன்னா சும்மா ஒரு கேட்டா நான் இல்லம்மா, ஏன்னா காட்சி கிடையாது ஒரு விஷயத்துக்கு. அது டெக்னிக்கல் ரிப்போர்ட் வேணும்னு கேட்டுக்கோங்க. டெக்னிக்கல் ரிப்போர்ட்ல வந்து யாரும் பொய் சொல்ல முடியாது, ஏன்னா சேட்டலைட் பிக்சர். அப்ப இலங்கை குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும் திரு செந்தில் தொண்டமான், நீங்க வந்து சேட்டலைட்டை பயன்படுத்தலாம், ஜிபிஎஸ் டெக்னாலஜி பயன்படுத்தலாம், தொழில்நுட்ப ரீதியா எந்த படகு எங்க இருந்துச்சு, யார் மேல தப்புன்னு கண்டுபிடிக்கலாம், அதற்கான விசாரணை இருக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் சொல்றீங்க. என்னுடைய கேள்வி அதற்கும் ஒருபடி முன்னால ஒரு அடிப்படையான கேள்வி. இன்னைக்கு இலங்கை கடற்படை இதை செய்யவில்லை அப்படிங்கிறது இலங்கை தரப்பிலிருந்து வரக்கூடிய அதிகாரப்பூர்வ விளக்கமா முதற்கட்ட தகவலா இருக்கு. இலங்கை கடற்படை இதை செய்யவில்லை என்றால் இலங்கை கடற்படையை மீறி சர்வதேச எல்லை பகுதியில இலங்கையுடைய தரப்பிலிருந்து வேற யாரோ ஒருவர் வன்முறையில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அதற்கும் பொறுப்பு இலங்கை கடற்படை தானே? கண்டிப்பா, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதாவது இதுல வந்து மொத்தம் கடல் வந்து 3 பிரிவு உள்ள. ஒண்ணு வந்து இந்தியா கடல், நடுவில் இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ், அடுத்து வந்து இலங்கை கடல். இந்தியா கடலுக்குள்ள நடந்துருச்சுன்னா இந்திய அரசாங்கம் விசாரிச்சு இந்திய அரசாங்கப்படி சட்ட இது முன்னெடுப்பாங்க நடவடிக்கைகள். இன்டர்நேஷனல் வாட்டர்ஸ்ல நடந்துருச்சுன்னா 2 அரசாங்கம் கலந்து பேசி முன்னெடுப்பாங்க. இலங்கை கடல்ல நடந்துருச்சுன்னா இலங்கை நேவி தான் பொறுப்பு. இலங்கை நேவி சொல்ல முடியாது, வேற யாரோ ஒன்று சுட்டுட்டு போனாங்க, அப்புறம் எதுக்கு கடல்ல அவங்க பாதுகாத்துட்டு இருக்காங்க. இலங்கை நேவி வந்து இது இலங்கை கடல்ல நடந்துருச்சு, லாட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இலங்கை கடல் படைக்குள்ள எல்லையில நடந்துருச்சுன்னா எனக்கு தெரியாதுன்னு சொல்றது வந்து இலங்கை நேவி வந்து அது ஒரு பொறுப்பான பதில் கிடையாது. அதனாலதான் எங்களோட தலைவர் வந்து நாட்டு ஜனாதிபதி திரும்ப வந்த உடனடியே அந்த அறிக்கை காப்பியோட எங்களோட முழு கண்டனத்தை தெரிவித்து இந்த கேஸ வந்து உடனடியா அதிகபட்ச தண்டனை என்ன கொடுக்கப்பட்டிருக்குதோ அந்த தண்டனை பெற்றிருக்கிறதுக்கு முழு வலியுறுத்தி நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி விஷயங்கள் நாங்க இங்க இருக்க தமிழர்கள் நாங்க ஏத்துக்க தயாரா இல்ல. இவங்களுக்கு வந்து கடல்ல போய் மீன் பிடிக்கிறது வந்து ஒரு ஆக்சிடென்டான சம்பவம். ஒரு ஆக்சிடென்டான சம்பவத்துக்கு கைது செய்யலாம், சட்டப்படி நடவடிக்கை எடுக்கலாம். அது வந்து ஒரு நாட்டு சட்டத்தை வந்து நம்ம போயிட்டு மாற்ற முடியாது, வாய்ப்பு கிடையாது. ஆனா ஒரு சுடுறதோ தாக்குறதோங்கிறது ஒருபோதும் அதை ஏற்றுக்க முடியாது. அது இலங்கையில தமிழருங்கிற முறையில இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்களுக்கும் இதுல ஏற்பில்லை, நீங்களும் இதை கண்டிக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீங்க பதிவு செய்றீங்க. இறுதியா அவங்க கிட்ட ஒரு கேள்வி கேட்க விரும்புறேன். இந்த ஒரு விசாரணை நிச்சயமா நீங்க சொன்னது போல அறிவியல் பூர்வமாக டெக்னாலஜி பயன்படுத்தி சேட்டலைட் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த ஒரு விசாரணை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போலாம் அப்படின்னு சொல்றீங்க. இந்த விசாரணையில் இந்திய அரசாங்கமோ அல்லது தமிழக அரசாங்கமோ ஒரு அங்கமாக இருக்குமா? ஒரு கூட்டு விசாரணையாக, ஏன்னா இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒரு இந்திய மீனவர் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு கூட்டு விசாரணையாக இதை முன்னெடுப்பதற்கு இலங்கை அரசாங்கம் தயாராக இருக்குமா? அதற்காக உங்களுடைய வலியுறுத்தல் இருக்குமா திரு தொண்டமான்? இல்ல, இது ஒரு கூட்டு விசாரணையா இருந்தா கண்டிப்பா வந்து 2 பக்கமே வந்து உங்களுக்கு தெரியும். இன்டர்நேஷனல் வாட்டர்ல இருக்கும்போது அது ஒரு கூட்டு விசாரணைங்கிறது தான் போகும். இந்தியா வாட்டர்ஸ்ல வந்துருச்சுன்னா இலங்கை வந்து விசாரணைக்குள்ள வர்றதுக்கு உள்ள சட்ட திருத்தங்கள் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. பட் இலங்கை வாட்டர்ஸ்ல வந்துச்சுன்னா அந்தந்த தூதரகங்கள் இருக்குது அந்தந்த நாட்டுல. அந்த தூதரகமும் அதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரிப்போர்ட் இப்ப இந்தியாவில விசாரணை இருந்துச்சுன்னா இந்தியாவில உள்ள இலங்கை தூதரும் அதை உன்னிப்பா அதை கவனிச்சுட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருப்பாங்க. இலங்கையில விசாரணை முன்னெடுக்க போறதா இருந்துச்சுன்னா இலங்கையில உள்ள இந்தியா தூதரை வந்து அதை க்ளோஸா மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இந்த முதல் கட்டம் அறிவியல் சம்பந்தம். நான் 20 வருஷத்துக்கு முன்னாடினா நான் சுட்டுல நீ சுட்டுலன்னு சொல்லி கதையெல்லாம் சொல்லலாம். இப்பெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. புல்லட் என்ன துப்பாக்கில இருந்து தானே வரப்போறது இல்ல. கண்டிப்பா யாரோ ஃபயர் பண்ணிருக்காங்க. அது ஃபயர் பண்ணது யாருங்கிறது வந்து யாராலையும் மறுக்க முடியாது. சேட்டலைட் இமேஜ்ல கண்டிப்பா பக்கத்துல என்ன போட் இருந்துச்சு, போட் நம்பர் படி நம்ம எடுத்துடலாம். இன்னைக்கு இருக்க அட்வான்ஸ் டெக்னாலஜில அது மட்டும் இல்லாம ஜிபிஎஸ்ல ஃபுல்லா ட்ராக் பண்ணிடலாம் என்னென்ன போட் வந்துருக்கு போயிருக்குது. ஏன்னா ஒரு 2 நாள்கள் வந்து டிலே ஆகலாம் தவிர குற்றவாளி வந்து தப்பிக்கிறதுக்கு ஒருபோதும் அதுல வாய்ப்புக்கு இடம் கிடையாது. ரைட், நன்றி திரு செந்தில் தொண்டமான், உங்களுடைய விரிவான கருத்துக்களை எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு. இதுல ஒரு நிச்சயமான ஒரு விரிவான விசாரணை இருக்கும், ஒரு அறிவியல் பூர்வமான விசாரணை இருக்கும், அதன் முடிவில் உண்மை தெரிய வரும் என்பது உங்களுடைய பார்வையை வெளிப்படுத்தினீங்க. இந்த நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. நான் நம்முடைய இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர்களிடம் இந்த விஷயத்தை அடுத்த கட்டமா எடுத்துட்டு போலாம்னு நினைக்கிறேன். திரு நாராயணன் அவர்கள்ட்ட இருந்து தொடங்கி திரு தொண்டமான் அவர்கள்ட்ட கேட்ட ஒரு கேள்வியுடைய நீட்சிதான் இந்த விசாரணை, இந்த மரணத்தின் மீதான விசாரணையில் இந்தியாவும் சரிபாதி பங்கு வகிக்க வேண்டும், இது ஒரு கூட்டு விசாரணையாக இருக்க வேண்டும் என்பதை இந்திய அரசு வலியுறுத்தும். இல்ல, அதை இலங்கை அரசு தெளிவாக சொல்லி இருக்கிறது. அதாவது action will be taken in cooperation with the relevant Indian authorities. In cooperation withங்கிறது வேற,
ஒரு இல்லம்மா, அதாவது கூட்டு இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது வேற, உங்களுக்கு நல்லா அது எப்படி வேணா நம்ம எடுத்துக்கலாம். நீங்க ஒரு விஷயத்த ஒரு அரசு அவங்களே வாலண்டியரா வந்து இந்திய அதிகாரிகளுடன் தொடர் அந்த துறை அதிகாரிகளுடன் இணைந்து அவர்களுடைய ஒத்துழைப்போடு நடத்துவோம் என்று சொல்லி இருக்கிறார்கள். அதனால உறுதியாக அவங்களே அது சொல்லும் பொழுது நான் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருந்து உங்ககிட்ட உதவி கேட்கறது வேற, நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்றதுங்கிறது வேற, ஈக்குவல் பவர்ஸ் அப்படிங்கிற விஷயம். இதுதான் நான் என்ன சொல்ல வரேன். நீங்க டோன்ட் ரீட் இன் பிட்வீன் தி லைன்ஸ். இது கொடுத்திருக்கிறது ஸ்ரீலங்காவினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரின் அஃபேர்ஸ், அந்த அரசாங்கத்தினுடைய அந்த நாட்டினுடைய வெளியுறவுத்துறை கொடுத்திருக்கு. அதுதான் நான் இப்ப சொல்றேன். அதே போல நாமும் அவர்களிடம் கேட்டு இருக்கிறோம், அவர்கள் ரிப்ளை பண்ணிருக்கிறாங்க. அவங்க இன்வெஸ்டிகேட் நாளைக்கோ இல்லை நாளை மறுநாளோ, இதுக்கு அதிக நாள் தேவைப்படாது, ஒரு நாள் 2 நாளுக்குள்ள அவங்க சொல்லி ஆகணும். அதனால அது என்ன சொல்றாங்க, அது எப்படி போகுதுன்றதை பார்த்து உறுதியான நடவடிக்கை, இனி இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, கடந்த மாதம்தான் டெல்லியில நம்முடைய மத்திய அரசு அதிகாரிகள், மாநில அரசு அதிகாரிகள், நம்முடைய இந்திய தமிழ் மீனவர்கள், இலங்கை தமிழ் மீனவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அங்க ஒரு சில ஒப்பந்தங்கள், ஒரு சில புரிதல்கள் ஏற்பட்டிருக்கின்றன. குறிப்பா சுடமாட்டோம். இதே தந்தி தொலைக்காட்சியினுடைய நம்முடைய ஹரிகரன் எடுத்த ஒரு பேட்டியில எல்லை மீறி வந்தால் சுடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பத்தி கூட நாம நிறைய பேசணும், நம்முடைய தொலைக்காட்சியோட பேசணும். ஆனால் அதன் பிறகு நடந்த பல்வேறு பேச்சுவார்த்தைகளின் அடிப்படையில் அந்த மாதிரிலாம் சொல்வது தவறு என்று சொல்லி அதன் பிறகு இனிமேல் நாங்கள் சுடமாட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதன் பிறகு பல்வேறு மீனவர்களை நாம் அங்கிருந்து கைதானவர்களை விடுவித்திருக்கிறோம். படகுகள் வந்திருக்கிறது. 5 மீனவர்கள் தூக்கு தண்டனையிலிருந்து நாம் விடுவித்திருக்கிறோம். இது இந்திய இலங்கை உறவு அப்படிங்கறத தாண்டி நாமும் சில நிரந்தர தீர்வுகளை நோக்கி போக வேண்டிய அவசியமும் இருக்கிறது. ஆழ்கடல் மீன்பிடிப்பு அப்படிங்கிறது குறிப்பா சொல்லப்படுகிறது. 1650 கோடி அதுக்காக மத்திய அரசு கிட்ட இருந்து வரணும்னு 5ஆம் தேதி கேட்டிருக்காரு முதலமைச்சர். இல்ல, ஆழ்கடல் மீன்பிடிப்பை தொடர்ந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம், மத்திய அரசாங்கம் தொடர்ந்து வலியுறுத்தி வருவதே நாம் தான். இது தொடர்பாக அதுலதான் முதல்ல அதற்கு உண்டான மூக்கையூர், நீங்க டிசம்பர் 26 என்று நினைக்கிறேன் 2016 அந்த மூக்கையூர் துறைமுகம் இங்க இருக்கக்கூடிய கன்ஜெஷனை குறைப்பதற்காக அதற்கு உண்டான தொகையை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய அரசு ஒதுக்கி விட்டது. அதனால அலர்ட் பண்ணியாச்சு ஆல்ரெடி. அந்த மாதிரி இந்த 1500 கோடியில கிட்டத்தட்ட 50 விழுக்காடுகள் மத்திய அரசனுடைய பங்குதான். அதே போல 30 லட்சம் ரூபாய் அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மத்திய பாஜக அரசு தான் கொடுத்துருக்குது. அதுலேயும் அந்த படகுகளுடைய அந்த மானிய இது ஃபுல்லாக பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசு தான் வந்த பிறகு தான் கொடுத்தோம். அதன் பிறகு இணையம் துறைமுகம் வருகிறது. இது எல்லாமே மீனவர்களுடைய நல்வாழ்வை, நல்ல அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான முயற்சிகள் தான். ஒரு 15 வருஷத்துல முடியாத சில விஷயங்களை நாம ஒரு 1.5-2 வருடங்கள்ல நாம் சாதித்து காட்டியிருக்கிறோம். ஆனாலும் கூட வன்முறை என்பது தவறுதான். உறுதியாக இதற்கான நடவடிக்கை பாரதிய ஜனதா கட்சி அரசு. திரு செல்வராஜ், உங்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். அதாவது தமிழக அரசை பொறுத்தவரை மீனவர்களுக்கு அதிகமான உதவிகள் செய்ய வேண்டும், அவர்களுடைய பிரச்சனையிலிருந்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பது உறுதியான கருத்து. அந்த அடிப்படையில் தான் மத்திய அரசோட நிதியம் கேட்டிருக்கோம், கொடுப்பாங்கன்னு உறுதியாக நம்புகிறோம். இப்போவும் கூட தமிழக அரசு நேற்றைக்கு தினம் கூட 30,000 குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 5,000 ரூபா அந்த எண்ணெய் கப்பலில் கலந்த அந்த இடத்துல பாதித்து அவங்க தொழிலே செய்ய முடியாத சூழ்நிலையால் உதவி தொகை 15 கோடி ரூபா கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் அவங்களுக்கு மீன் பிடிக்க போகாத நாட்களில் மாதம் 4,000 ரூபா புரட்சித் தலைவர் அம்மா இருக்கும்போது கொடுத்ததை 5,000 உதவி தொகையை மாற்றி கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு தொடர்ந்து வீடுகள் கட்டுறதுக்காக 1,70,000 ரூபா ஒரு வீட்டுக்கு மீனவர்களுக்காக நிறைய செஞ்சு தரோம். நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை இந்த பிரச்சனை இலங்கை அரசுடனான இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு என்ன செய்திருக்கிறோம்? ஒரே நிமிஷம். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தீர்வு வரணும்னாக்கா இன்னைக்கு இருக்கிற மீனவர்கள் பிரச்சனைக்கு முழுமையாக அவருடைய வாழ்வாதார பிரச்சனை பாதிக்காமல் இருக்கணும்னாக்கா புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் 2008 ஒரு கேஸ் உச்சநீதிமன்றத்தில் போட்டிருக்காங்க. அதாவது மேற்கு வங்காளத்தில் 1971 பாகிஸ்தானோட இந்தியா போர் முடிஞ்ச போது அந்த சண்டையில வங்காளதேசத்தை நம்ம கைப்பற்றின பகுதியை பிரித்து கொடுத்து வங்காளதேசம் அறிவிச்சோம். அப்போ 72 இந்திரா காந்தி அம்மா என்ன பண்ணாங்க, மேற்கு வங்காளத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருமாறிங்கிறத கொடுத்தாங்க. ஒரே நிமிஷம், அதை கொடுத்ததை
நீதிமன்றத்துக்கு போய் அந்த கச்சத்தீவை மீட்பதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வுங்கிறது தமிழக அரசாங்கத்துடைய நிலைப்பாடா? இது வந்து ராமநாதபுரம் ராஜாவுக்கு சொந்தமானது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இருக்கும்போது இலங்கைக்கு இந்தியாவுக்கு பலமுறை பேச்சுவார்த்தை நடத்தி அந்த பேச்சுவார்த்தை சொல்லியிருக்காங்க. ரெக்கார்ட் இருக்கு. கச்சத்தீவு பிரச்சனையை நம்ம கடந்த 50 ஆண்டுகளா பேசுறது இல்ல. இன்னொரு 50 ஆண்டுகள் கூட பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவரை மீனவர்களின் வாழ்வாதாரத்துக்கு அது முடிக்க முடியும். மத்திய அரசு நினைச்சா கண்டிப்பா முடியும். அதுல பேசி அதை முடிச்சு கொடுக்கணும். அந்த ஒப்பந்தத்துல தமிழக அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டா, தமிழக அரசாங்கம் என்ன செய்யும்னு கேட்டா, கச்சத்தீவை மீட்கணும், மத்திய அரசாங்கம் செய்யணும், மீனவர்கள் செய்யணும், இலங்கை செய்யணும். பிரச்சனை இது வந்து சிலோனோட தனி டைரக்டா போய் தமிழ்நாடு பேச முடியுமா? சொல்லுங்க, பேச முடியுமா? மீனவர்களுடைய பேச்சுவார்த்தையில தமிழக அமைச்சர் அங்கமா இல்லையா? தமிழக அமைச்சர் அங்கமா இல்லையா? நம்ம பேச்சுவார்த்தைகளுக்கு நாம டைரக்டா போலையா? நம்முடைய மீனவ பிரதிநிதிகள் அங்கமா இல்லையா? இவங்க பேசணும். நம்ம மத்திய அரசாங்கம், மத்திய இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தின் மீது அழுத்தம் கொடுக்கலன்றது நம்ம குற்றச்சாட்டா வைக்கிற மாதிரி, நம்முடைய தமிழக எம்பிக்கள் மத்திய அரசாங்கத்திட்ட என்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கறாங்கன்ற குற்றச்சாட்டு இல்லையா? மத்திய அரசு இல்லாம தனிப்பட்ட முறையா வந்து நம்ம இன்னொரு நாட்டோட பேச முடியாது. இல்ல, நம்ம தமிழகத்துடைய இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்கணும். தமிழக எம்பிக்கள் மத்திய அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டாமா? எது இன்னைக்கு போய் பாராளுமன்றத்தோட துணை சபாநாயகரும் 3 எம்பியோட போய் பார்த்திருக்காரு. பாராளுமன்றத்தில் கட்டாயம் அழுத்தம் கொடுப்பாங்க. நிச்சயமா இதுக்காக போராடுவாங்க. அது ஒன்றும் பிரச்சனையே இல்ல. ரெண்டாவது இறுதிய ஒரு முடிவு மத்திய அரசோட மாநில அரசை பொறுத்தவரை இந்த மீனவர்கள் பிரச்சனையில வந்து தமிழக அரசு இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கு. அடிபட்டவருக்கு 1 லட்சம் கொடுத்திருக்கோம். அமைச்சர் நேரில் போய் பார்த்து துக்கம் விசாரிச்சிருக்காரு. அந்த பங்குல நாங்களும் பங்கு எடுத்துக்கிறோம். அரசு முழுமையா மீனவர்களுக்கு உறுதுணையா இருக்கும். இந்த இழப்பு வந்து துப்பாக்கி சூடு நடந்தது வந்து தமிழ்நாட்டு எல்லைக்குள்ள நடக்கல, வெளியே அந்த பார்டர் நடந்ததுன்னு சொல்றாங்க. 2 விதமா இருக்கல. விசாரணை நல்ல முறையா முடிந்து அந்த யார் சுட்டாங்களோ அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது மத்திய அரசோட பொறுப்பு. தமிழக காவல்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறதுங்கிறதையும் நம்ம மறுக்க முடியாது. நம்மளுடைய எல்லையிலே இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியாது. திரு அபுபக்கர், உங்களுடைய இறுதியான கருத்து? இறுதியா நீங்க சொன்ன மாதிரி அழுத்தம் கொடுக்கணும். வெறும் கடிதம் எழுதுறதோட முதலமைச்சர் வேலை முடிஞ்சு இல்லாமல் இப்போ இன்னைக்கு 50 எம்பிக்கள் மொத்தமாக இருந்தாலும் கூட இப்போதைக்கும் அவங்க அதிகமான எம்பிக்களை வச்சுட்டு இருக்காங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்கம் தூரமா நின்று பார்த்துக்கிட்டு இருக்காம அங்கேயும் அவங்க ஆக்கப்பூர்வமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி நிரந்தர தீர்வுக்கு இதுக்கு ஒரு வழிவாடணும். டெக்னாலஜி எவ்வளவு வந்துட்டு அவங்க கூட பேசும்போது சொன்னார் ஜிபிஎஸ்ல அதில் கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி தடை செய்யப்பட்ட வலைகள் இருந்தா அதை அனுப்பாம பாதுகாக்க வேண்டியது இந்திய அரசாங்கத்துடைய கடமை. அதே மாதிரி கூட்டமா போகும்போது பாதுகாப்பு கொடுக்கணும். விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க, மீனவர்கள் வாழ்வாதாரத்தை இழக்கிறாங்க. இதெல்லாம் கவனம் நடவடிக்கைகள் எடுக்க கோரிக்கையா வைக்கிறீங்க. நான் மீனவர் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய திரு தேவதாஸ் அவர்களுடைய இறுதியான பார்வை பெற விரும்புகிறேன். உங்களுடைய இறுதியான கோரிக்கை திரு தேவதாஸ்? இன்னைக்கு படகுகளை பிடிக்கிறது, மீனவர்களை சிறைபிடிப்பது, மீனவர்களை சுடுறது எதனால இருக்குன்னு ஒரு கருத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மைய அரசு எப்படின்னா, அந்த மீன் பிடிக்கின்ற நமக்கு பகுதி வந்து கம்மியா இருக்கிறதுனால இருநாட்டு மீனவர்கள் மீன் பிடிப்பதற்கு உண்டான ஒரு ஒப்பந்தத்தை முதலில் செய்ய வேண்டுமே தவிர சுட்ட பின்னாடி ஒப்பாரி வைப்பது வந்து அழகில்லை. படகுகளை பிடிச்சிருக்காங்கன்னா அது காரணம் என்ன? மீனவர்களை கைது பண்றாங்கன்னா காரணம் என்ன? நமக்கு குறுகிய கடல் பகுதி. நாங்க வந்து தடை பண்ண வலைகள்லாம் உபயோகப்படுத்துறதே கிடையாது. தமிழக அரசு அதுல வந்து ரொம்ப கடுமையான நடவடிக்கை எடுக்கிறாங்க. அரசால் தடை செய்யப்பட்ட எந்த வலையும் நாங்கள் உபயோகப்படுத்துறது இல்லை. அதனால இது மத்திய அரசு வந்து ஒரு முன்மாதிரியா எடுத்து குறுகிய கடல் பகுதி இருக்கு. இன்டர்நேஷனல் பார்டர் இங்க கிடையாது, சர்வதேச கடலே இங்க கிடையாது. இந்திய தண்ணியை முடிச்சுட்டா இலங்கை தண்ணி தான் வருது. அதனால இதை வந்து குறுகிய கடல் எல்லையை வந்து மீனவர்களுக்கு வந்து மீட்டு கொடுக்கறதுக்கு வந்து மத்திய அரசு ஒரு வேலையை பார்க்கணுமே தவிர அதை விட்டுட்டு சுட்ட பின்னாடி ஒப்பாரி வைக்கிறது வந்து ஒரு தீர்வா இருக்காது. உடனே மீன் பிடிப்பதற்கு உண்டான வழிவகையை வந்து மைய அரசு ஏற்பாடு செஞ்சு கொடுத்தா தான் இந்த காரணம் குறையும். படகுகள் கைது பண்றது, மீனவர்கள் கைது பண்றது, துப்பாக்கி சூடு எல்லாம் கடந்த 2-3 மாசத்துக்கு முன்னாடி கூட ரவுண்ட்ஸ் ஆஃப் டாக்ஸ் நடந்திருக்கு. பேச்சுவார்த்தைகளை நாங்க தொடர்ந்து ஈடுபட்டிருக்கோம் அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட பார்வை. வலைகள் விஷயத்துல நான் வலைகள் பயன்படுத்துறாங்கன்னு சொல்லல. பேச்சுவார்த்தை வந்து ஒரு முற்று பெற பேச்சுவார்த்தையா இல்ல. இலங்கை வந்து சொல்ற பேச்சுவார்த்தை ரெண்டு தரப்பினரும் ஒத்துக்கணும் இல்லையா? இந்திய தமிழ் மீனவர்களும் இலங்கை தமிழ் மீனவர்களும் ஒப்புக்கொள்ள வேண்டும். இங்க அங்கதான் பிரச்சனையை தவிர வேற எதுவும் கிடையாது. நீங்க வந்து உமிய கொண்டு வாங்க, நாங்க அவளை கொண்டு வர ஊதி திங்க. நம்முடைய உறவுகளாக சொல்லப்படுகிற இலங்கை தமிழ் மீனவர்களும் இந்திய தமிழ் மீனவர்களும் ஒருங்கிணைந்து இதுல செயல்பட வேண்டும். அதற்கு மத்திய மாநில அரசுகள் உறுதியாக இணைந்து பணியாற்ற. நீங்க எதுக்கு இருக்கீங்கன்னு கேக்குறேன். 2 மீனவர்களும் பேசி நீங்க தான் சொன்னீங்க 2 பேரும் சேர்த்து வச்சு பேசணும் அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க. தீர்த்துக்குருவோமே நீங்க தானே சொன்னீங்க. முடியாத பட்சத்துல நீங்க தானே சொன்னீங்க.
நிச்சயமா ஒரு நிரந்தர தீர்வுக்கு வந்து ஒரு பேச்சுவார்த்தை வழிவகுக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுடைய கருத்தாவும் இருக்கு திரு தேவதாஸ். மத்திய அரசாங்கத்துடைய கருத்தாவும் அதுதான் இருக்கு. அதை விரைந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்ன்ற கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க. நிச்சயமா அதை புரிந்து கொள்ள முடிகிறது. மத்திய அரசாங்கம் இருந்து நாங்க பேச்சுவார்த்தை இந்த ஆட்சி வந்ததிலிருந்து இதோடு 8 முறை பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது என்பதை மறக்க முடியுமா? நீங்க கூட போயிருக்கிறீங்க, டெல்லிக்கு போயிருக்கிறீங்க, சென்னையில பேசிருக்கிறீங்க, இல்லன்னு மறக்க முடியுமா? எல்லா பத்திரிகையில வந்திருக்கு, உங்க பேட்டிகள் வந்திருக்கு, நானும் நீங்களுமே பேசிருக்கிறோம். அதுதாங்க, அதுதான் நீங்க 20 வருஷ பிரச்சனையை வந்து 2 வருஷம் தீர்க்கிறேன்னு கேக்குறீங்க. அதற்கு உண்டான கால அவகாசத்துல கண்டிப்பா முடியும். கொஞ்சம் கொஞ்சமா தான் செய்யறோம். முந்தைய ஆட்சி காலத்துல படகுகள் விடுதலை பண்ணாங்க, மீனவர்கள் விடுதலை பண்ணாங்க. இப்ப இருக்கிறாங்க மீனவர்கள் இல்ல. நீங்க ஐயா தேவதாஸ் அவர்களே, எத்தனை வருடங்களாக அல்லது எத்தனை மாதங்களாக மீனவர்கள் இருக்கிறாங்க சொல்லுங்க. இல்ல இல்ல, ஏற்கனவே வருஷ கணக்காக இப்ப இருக்கிறவங்க 6 மாசமா இருக்காங்க. அந்த படகுகள் வந்து 2.5 வருஷமா இருக்காங்க. தவறா சொல்றீங்க. எந்த மீனவர்களும் அங்க 2 வருஷமா கிடையாது. நிச்சயமா இந்த ஒரு விவகாரத்துல பேச்சுவார்த்தை என்பது நிச்சயமாக இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லும் என்பது எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. திரு தேவதாஸ், உங்களுடைய உணர்வுகளை நிச்சயமா புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த பேச்சுவார்த்தையை நாங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்த கட்டங்களாக பேசிக்கொண்டே இருக்கிறோம், ஆனால் எங்களுக்கு தீர்வு கிடைக்கவில்லை என்பது உங்களுடைய ஒரு உள்ள கிடக்கையாக இருக்கிறது. அதை நீங்கள் வெளிப்படுத்துறீங்க, நிச்சயமா புரிந்து கொள்ள முடிகிறது. அதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கையாக அந்த பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்தி அதற்கான விரைவில் தீர்வு காண வேண்டிய அவசியத்தை நீங்க உணர்த்தி இருக்கிறீர்கள். மத்திய மாநில அரசாங்கங்கள் உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அடுத்த கட்டமாக அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்கள் என்று எதிர்பார்ப்போம். நிச்சயமாக இதுவரை எப்படி இருந்திருந்தாலும் 2011க்கு பிறகு ஒரு உயிரிழப்பு கூட இல்லை என்பதை நாம் வந்து ஒரு ஆறுதலாக கருதி கொண்டிருந்த சூழ்நிலையில் தற்போது மீண்டும் ஒரு மீனவரை நாம் இழந்திருக்கிறோம், ஒரு இந்தியரை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொல்லும்போது நிச்சயமாக மத்திய அரசு, மாநில அரசு, இலங்கை அரசு, மீனவ பிரதிநிதிகள் என அனைவருமே விழித்துக் கொள்ள வேண்டிய நேரம் என்பதை நிச்சயமாக பார்க்க முடிகிறது. இந்த ஒரு காலகட்டத்தில் இப்போது நாம் பிரிட்ஜோவை இணைந்திருக்கிறோம். இனி ஒரு பிரிட்ஜோவை நாம் இழக்கக்கூடாது. இனி ஒரு தமிழக மீனவரை, இந்திய மீனவரை நாம் இழக்கக்கூடாது. அதற்கான நடவடிக்கையை மத்திய மாநில அரசாங்கங்கள் இணைந்து மீனவர்களுடன் இணைந்து செயல்பட வேண்டும், செய்ய வேண்டும் என்பதுதான் அனைத்து தரப்பு மக்களுடைய கருத்தாகவும் இருக்க முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கருத்துக்களை தெரிவித்த அனைத்து விருந்தினர்களுக்கும் நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள் தந்தி தொலைக்காட்சியில்.